உங்கள் காசை இழக்க மாட்டீங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணாமல் தயவு செய்து யூஸ்டு கார் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஒரு காரோட குவாலிட்டி வந்து இந்த டெஸ்ட் மூலயமா தெரியும். அது என்னன்னா, ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம 10 பாயிண்ட்ஸ் யூஸ்டு கார் வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இதில் நம்பர் 1 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை தான் நிறைய பேர் பண்ண மறந்துடுறாங்க. அண்ட் போன வீடியோவில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்டு கார் வாங்குற 98% மக்கள் வந்து இதை கவனிக்கிறதே கிடையாது. அது என்னன்னா ECU. 2010லேருந்து வர்ற எல்லா கார்ஸ்லையுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ECU இருக்கு. யாருமே எனக்கு தெரிஞ்ச யூஸ்டு காரில் 2010க்கு முன்னாடி இருக்க கார்ஸ்லாம் வாங்க போதில்லை. இந்த ECU தான் எல்லா காருக்குமே பிரெயின். ஸோ இந்த ECU தான் ஃபியூயல் இன்ஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது, ABSஐ கண்ட்ரோல் பண்ணுது, இப்படி காரில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ECU ஃபெயிலியராக இருந்தால் உங்களுக்கு மேஜரான செலவு வைக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த ECU வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ECU செக் பண்ணும்போது நமக்கு காரில் இருக்க மேஜர் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக தெரியும். அண்ட் இன்கேஸ் ABS ஃபெயிலியராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காரில் இருக்க மேஜரான இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், மிஸ்ஃபயரிங் இருக்கலாம். இது எல்லாமே ECUவில் வந்துடும். அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கூட அவங்க கிளியர் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ECUவை செக் பண்ணுற மிஷினு எல்லாத்தையுமே இருக்காது. கண்டிப்பாக சில மெக்கானிக்ஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் அந்த ECUவை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், காரில் ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்னென்னா இன்சூரன்ஸு. காரோட இன்சூரன்ஸ் ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக பாருங்கள். இன்சூரன்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது அன்யூஷுவலாக டேமேஜு இல்லை ஆக்சிடென்ட் கிளைம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆக்சிடென்ட் கிளைம் இருந்தால் அந்த கார் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை வச்சு ஃப்ரேமு ஏதோ டேமேஜ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி இந்த இன்சூரன்ஸ் வச்சு இந்த கார் வந்து ஃப்ளட்டில் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஃப்ளட்டு இன்கேஸ் ஃப்ளட் ஆகி கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளட்டட் வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலயமா நம்ம வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் பார்கெயின் பண்ணி நம்ம கார்லேருந்து ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம காரில் செக் பண்ண வேண்டியது பிரேக்ஸு. ஸோ கார் வந்து இன்கேஸ் அவங்க லாங் டேர்மாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா பிரேக்ஸ் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிரேக் பேட்ஸே டேமேஜ் ஆகிருக்கும். அண்ட் பிரேக் டிஸ்க்குமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பிரேக் டிஸ்க்கு என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ரஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ரெகுலர் யூஸ் பண்ணுற கார்ஸில் வந்து இந்த ரஸ்டிங் அந்த அளவுக்கு இருக்காது பிரேக் டிஸ்கில். ஸோ பிரேக் டிஸ்க் குவாலிட்டி கண்டிப்பாக செக் பண்ணணும். அதேமாதிரி ஒரு லாங் டேர்ம் ஒரு கார் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பேட்ரி ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேட்ரி இல்லாமல் இன்றைக்கி எந்த காருமே ஓடாது. ஸோ பேட்ரி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போனட் ஓப்பன் பண்ணுங்கள். போனட் ஓப்பன் பண்ணி போனட்டில் பேட்ரி டெர்மினல்ஸில் செக் பண்ணுங்கள். டெர்மினல்ஸ் எதுவும் பூத்து இருக்கா அந்த மாதிரி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வேறு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 3000 to 5000 கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணலாம். யூஸ்டு காரோட பேட்ரி செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து போனட் சுற்றி எதுவும் அன்யூஷுவலாக பர்ன்ட் மார்க்ஸ் இருக்கான்னு பாருங்கள். பர்ன்ட் மார்க்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒயரிங் ஃபால்ட் இருக்கிறதுக்கான இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி அன்யூஷுவலாக ஏதாவது ஒயர் கட் பண்ணி ஏதாவது டேப் பண்ணியிருக்காங்களா சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அதனால் வாரண்ட்டி வாய்ட் ஆகும். ப்ளஸ் உங்களோட பேட்டரியோட குவாலிட்டியும் இதுலேருந்து குறைஞ்சி போகும். ஸோ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் லைனில் ஏதாவது அன்யூஷுவலாக இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். சில யூஸ்டு கார் பார்த்தீங்கன்னா 1 year 2 yearக்குள்ளே ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கார்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம லோன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும். லோன்ஸ்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டியது மஸ்ட்டு. அண்ட் ஃபினான்ஸில் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா லோன் முடிச்சுட்டு அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் லோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லோனை ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லோன் செக் பண்ணாமல் அந்த காரை வாங்காதீங்க. லோன் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ வர்ற மாடர்ன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கார்ஸில் சன்ரூஃப் வருது. சன்ரூஃப் வச்ச கார் வாங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சன்ரூஃபில் வந்து வாட்டர் ஊற்றி பாருங்கள். அதாவது சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் மேலே ஊற்றி பாருங்கள். இன்கேஸ் வாட்டர் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரப்பர் பீடிங் அப்புறம் அந்த சன்ரூஃபை சரியில்லை இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி காரோட விண்ட்ஷீல்டை செக் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குன்னு. ஆப்வியஸாக ஒரு கார் ஒரு 50,000 கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் ஓடும் போது கண்டிப்பாக விண்ட்ஷீல்டில் ஸ்க்ராட்ச் இருக்கும்.
ஆனால் இந்த விண்ட்ஷீல்ட் ஸ்க்ராட்ச் எப்போ தெரியும்னா நீங்கள் நைட் டைமில் ஒரு ஆப்போசிட்டில் லைட் இருக்கும்போது தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த விண்ட்ஷீல்டு ஸ்க்ராட்ச் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக புது விண்ட்ஷீல்டு மாற்றுற மாதிரி இருக்கும். அது 5000 6000 இருக்கும். இந்த விண்ட்ஷீல்ட் ஸ்க்ராட்ச்னால உங்களுக்கு ஒரு சின்ன லாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஏற்கனவே காம்பன்சேஷனாக கேட்கலாம் நீங்கள் கார் வாங்கும் போது. யூஸ்டு கார் வாங்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கேட்போம். அது எல்லாருமே கேட்குறது தான். அது நல்ல விஷயம் தான், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது. அதே மாதிரி எல்லாருமே வந்து பிராண்ட் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆப்வியஸாக வெளியே வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வெளியே சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சர்வீஸ் பில்லெல்லாம் கண்டிப்பாக காட்ட சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு கார் வாங்கினாலுமே சர்வீஸ் பில்லாம் ப்ராப்பராக எடுத்து உங்களோட லாக்கரில் கண்டிப்பாக எடுத்து வைங்க. இந்த சர்வீஸ் பில் நீங்கள் காரை ரீசேல் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் பழைய கார்ஸ் வாங்கும் போது இருக்க பிரச்சனை என்னென்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி தான். இன்கேஸ் நம்ம பழைய கார் வாங்கும் போது அந்த கார் வந்து அன்பாப்புலர் காரு, ஆப்வியஸாக சில பிராண்ட்ஸ்லாம் ஃபோர்டு, செவலெட்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இந்தியா விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே போன பிராண்ட்ஸோட ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க, அந்த இடத்துல ஸ்பேர்ஸ் கிடைக்கலன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த காரோட ஸ்பேர் அவைலபிலிட்டியை செக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன மாடல் வாங்குறீங்களோ அந்த ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் ப்ரிகாஷனாக திங்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கார் ரிஜிஸ்டர் ஆகி 15 இயர்ஸ்க்கு மேலே எஃப்சி எடுக்கணும். எஃப்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ஆகும். அதே மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்சி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செலவு பண்ணுற காஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்னா 1 or 2 இயர்ஸில் திரும்பி நீங்கள் எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு 10 இயர்ஸ் மேலே ஒரு கார் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காருக்கு எஃப்சி திரும்பி செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ BS6 வந்துருச்சு. BS4 BS3க்கு முன்னாடி இருக்க கார்ஸ்க்குலாம் எஃப்சி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கன்சிடரேஷன் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணாமல் தயவு செய்து யூஸ்டு கார் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஒரு காரோட குவாலிட்டி வந்து இந்த டெஸ்ட் மூலயமா தெரியும். அது என்னென்னா டெஸ்ட் ட்ரைவ். சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் ஒரு காரை வந்து 20லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் குறைஞ்சது வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸில் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஆஃப் ரோடில் டெஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப் ரோட்னா ஃபுல்லாக ஆஃப் ரோட் சொல்ல, நம்ம ரோட்ஸே வந்து கிட்டத்தட்ட ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹைவேல ஸ்ட்ரெச்சில் ஒரு 80 to 100 கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள். ஸோ இது மூலிமா வந்து காரோட என்ன அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அண்ட் அந்த கார் கூட உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பைக் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபீல் ஆனது, ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடின ஒரு பைக் வந்து எனக்கு ஏதோ கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. இது புது காரு, உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பாருங்கள். இன்கேஸ் அந்த டீலரோ இல்லை அந்த ஓனரோ விடலைன்னா கண்டிப்பாக அந்த காரை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்கள் காசை இழக்க மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து என்னென்ன பண்ணக்கூடாது யூஸ்டு கார் வாங்கும் போது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது யூஸ்டு கார் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இங்க பாருங்க. அண்ட் அடுத்த வீடியோல என்னென்ன பண்ணக்கூடாது சொல்றேன்ல, அதை வந்து இந்த அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Ashwant.